Hello friends, welcome to Vijaya Creation. Vijaya Creation la enna pathina chicken da gravy வைக்க போறேன். உப்பு இஞ்சி வெள்ளப்பூடு கொஞ்சம் பேஸ்ட் போட்டு வரவி 1 hour ஸ்டோர் பண்ணிருக்கேன். அது மேரினேட் பண்ணது வீடியோ எடுக்கல. சோ இப்போ இஞ்சி வெள்ளப்பூடு பேஸ்ட் கிரேவிக்கு ரெடி பண்ணி வச்சிருக்கு. அப்புறம் ப்ரீ மிக்ஸில வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கு. தக்காளி இந்த மாதிரி பண்ணி வச்சிருக்கு பேஸ்ட் மாதிரி. அப்புறம் ஃப்ரை பண்ணுறதுக்கு இது, அப்புறம் லாஸ்ட்டு தூவுறதுக்கு, அப்புறம் இது கூட போடுறதுக்கு நம்ம நார்மலாக கரம் மசாலா, கொத்தமல்லி பொடி, வத்தல் பொடி போட போகிறோம். வாங்க ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது வந்து அன்றைக்கி தான் பிளாஸ்டிக் ரேக் மாற்றிட்டு சில்வர் ரேக் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ நேற்று வாங்கிட்டு வந்துட்டேன். 750 சொன்னாங்க, ஆனால் நான் வந்து 500 தான் கொடுத்தேன். நல்லா இருக்குது, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பசங்க கூட எடுத்து செய்கிறதுக்கு தகுந்த மாதிரி எல்லோரும் வச்சுருக்காங்க. நானும் வாங்கணும்னு நினச்சேன். இன்றைக்கி அது நேற்று செட் ஆகிட்டு தாதரில் வாங்கின கடையும் அந்த வீடியோவும் போடுறேன். இப்போ இதில் வந்துட்டு எண்ணெய் ஊற்றணும். குக்கர் காஞ்சிட்டு எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தியாக ஊற்றிக்கோங்க. இதில் ஒரு பூனா மசாலான்னு சொல்லிட்டு போடுறாங்க. ஆனியன் க்ரஷ் பண்ணி வச்சுருக்கிறேன் ப்ரீத்தி மிக்ஸியில். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 தக்காளி நான் பேஸ்ட்டும் இல்லாமல் நறுக்குனதும் இல்லாமல் க்ரஷிங்காக எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் இஞ்சி வெள்ளப்பூடு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன். சிக்கன் ரெடி ஆகிட்டு இப்போ இதில் வந்து மிளகு, சீரகம், அப்புறம் காஷ்மீர் வத்தல் ஒரு மணத்துக்காக, இது வந்துட்டு பச்சை மிளகா, இப்போ இது சாவித்திரி வந்துட்டு இதில் ஒன்று, கிராம்பு வந்துட்டு நிறைய வச்சுருக்கேன், கொஞ்சம் 2 எடுத்துக்கணும். இவ்வளோ பட்டை வந்துட்டு தூக்கலாம். இது வந்து நம்ம தாளிக்கிறதுக்கு மட்டும் இது கூட திறக்கிறத காட்டிலே போட்டு இந்த பிரியாணி எல்லாம் இருக்கான்னு பாருங்க. இருக்கு அது எப்பவும் வெளியே வச்சா ஒரு மாதிரி பழுப்பாயிருது. ஸோ அது உள்ள வச்சு இப்போ இது எல்லாத்தையுமே ஆயில் நல்லா ஹீட் ஆகிட்டு நம்ம இதில் போட்டுக்கலாம், ஃப்ரை பண்ணிக்கலாம். ஓகே, போட்டுட்டு நல்லா கிண்டி விடுங்க. எங்கள் அம்மா அப்பப்போ காமெடி எடுத்துகிட்டு இருக்காங்க இடையில. ஏன் இவ்வளோ வெங்காயம் அப்படின்ட்டு. இந்த கிரேவி கொஞ்சம் ஜாஸ்தி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பச்சைமிளகு வச்சுட்டு இது கொஞ்சம் ரைட்டாக கொச்சிப்போமா. இது நல்லா ஃப்ரை பண்ணிப்போங்க ப்ரௌனாக. எனக்கே அடுப்பில் எட்ட மாட்டேங்குது. கொஞ்சம் கட்டையாக இருந்தால் கூட என்னாச்சு, முன்ன எடுத்து வச்சுக்கேன். நல்லா ப்ரௌன் ஆகட்டும். அடுப்பு கொஞ்சம் ஸ்லோவாக எரியுது, இதில் டைம் எடுக்கும்னு நினைக்கிறேன். நல்லா அழகாக ஃப்ரை ஆகணும் இது. அதுக்கப்புறம் தான் நம்ம இஞ்சி வெள்ளப்பூடு பேஸ்ட் போட முடியும். கொஞ்சம் நல்ல ப்ரௌனாக கொஞ்சம் ஆகணும். கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். என்ன இன்னும் கொஞ்சம் ப்ரௌன் ஆகணும். நல்லா ஃப்ரை ஆகட்டும். நல்ல கரெக்டாக ப்ரௌனாக வறுத்துட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம இஞ்சி வெள்ளப்பூடு பேஸ்ட்டு ஏற்கனவே சிக்கனில் போட்டு கொஞ்சம் மேரினேட் பண்ணியிருக்கு. இப்போ கிரேவிக்கு தகுந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். 1 கிலோவுக்கு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. போட்டுட்டு நல்லா கிண்டி விடுவோம். இது நம்ம பேஸ்ட்டாகவும் போட்டுக்கலாம், நறுக்கியும் போட்டுக்கலாம். நான் இந்த மாதிரி கொஞ்சம் பேஸ்ட் இல்லாமல் க்ரஷ் பண்ணி போட்டுக்கிறேன். தக்காளி 1/2 கிலோவுக்கு 2 தக்காளி. நான் வந்து 1 கிலோ சிக்கன்னால 3 தக்காளி போட்டுருக்கிறேன். தக்காளி வதங்கி அடுப்பை நல்லா கூட்டி வச்சுக்கோங்க. தக்காளியோட பேஸ்ட்டோட பச்சை மணம் அப்படியே போட்டோம். நல்ல ஒரு மனம் வருது. கொஞ்சம் உப்பு போட்டோம்னா டக்குன்னு வதங்கும் சார். அதனால் கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. ஏற்கனவே சிக்கனில் கொஞ்சம் உப்பு போட்டு தான் கழுவி வச்சுருக்கேன். தொண்டை செடியில் பேசவே முடியல. எங்கள் அம்மா வந்து கொத்தமல்லி மிளகாத்தெல்லாம் வறுத்து, பட்டை கிராம்பு வறுத்து
திருநெல்வேலி ஸ்டைலில் சிக்கன் குழம்பு வை அப்படின்னு சொன்னாங்க. சரி அதுதான் எப்பவும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்குமே சிக்கனில், வீக்லி எப்பவும் சிக்கன் மட்டன் எடுக்கணும். இது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக அதே மாதிரி தான், பட் ஒரு பிரியாணி டேஸ்ட்டில் வருது. வெங்காயம் நல்லா வதங்கி அது என்னமோ பூனா மசாலா போட்டு வைக்கிற மாதிரி அந்த கரம் மசாலா தான், அதை பூனா மசாலா சொல்கிறாங்க. நிறைய வெங்காயம் தக்காளி தேவைப்படுது. ஸோ பரவாயில்ல, வச்சு பார்ப்போம். இஞ்சி வெள்ளைப்பூடு தக்காளி வெங்காயம் எல்லாம் அழகாக வதங்கிட்டு இந்த டைமில் கரண்டி எடுத்துகிட்டு வச்சுட்டு சிக்கனை ஓப்பன் பண்ணி சிக்கனில் இருக்க தண்ணி போடாமல் வெறும் சிக்கனை மட்டும் எடுத்து போடணும். இது வந்து உப்பும் இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட்டும் போட்டு மேரினேட் பண்ணி காலையிலே வச்சுட்டேன். ஸோ அது வீடியோவில் வரலை, வேறு எதுவும் இதில் போடலைன்னா. இப்போ இந்த சிக்கனை மட்டும் எடுத்து அதில் இருக்க ஊறி இருக்கும் கொஞ்சம் தண்ணி, இந்த காட்டுமா இது, இந்த ஊறி இருக்கும் இந்த தண்ணியை நம்ம போட வேண்டாம். அப்படியே தண்ணியை புழிஞ்சிட்டு சிக்கனை சேர்த்துக்கோங்க. நல்லா கிண்டி விடுங்க. நல்லா சிக்கனும் அந்த இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட்டு வெங்காயம் வதங்கினது அதெல்லாம் சேர்ந்து நல்லா ஃப்ரை ஆகட்டும் சிக்கன். அடுப்பில் கூட்டி வச்சுக்கோங்க. மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன், ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள், அப்புறம் சில்லி பவுடர், சில்லி பவுடர் 2 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். 3 ஸ்பூன் வேணும், என்ன 1 கிலோ சிக்கனில் 3 ஸ்பூன். அப்புறம் கொத்தமல்லி பொடி சேம் அளவு 3 ஸ்பூன் வச்சுக்கோ. அவ்வளோதான். லாஸ்ட் எண்டில் பார்த்தீங்கன்னா நம்ம கரம் மசாலா போடலாம். இப்போ வந்து சிக்கன் நல்லா வதங்கிட்டான்னு பார்த்துட்டு காஷ்மீர் சில்லி பவுடர் கொஞ்சம் போடணும்னு நினைக்கிறேன், ஏன்னா இந்த மிளகாத்திலே போகுது. சரி, கிச்சன் கொஞ்சம் நல்லா வதங்கி தண்ணி விட போகிறது. இது கூட பார்த்திங்கன்னா அந்த கொத்தமல்லி பொடி, வத்தல் பொடி, மஞ்சள் பொடி இது கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தால் கரெக்டாக இருக்கும். நான் இவ்வளோ தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி வேணும்னா கொஞ்சம் கூட நீங்கள் காரம் சேர்த்துக்கலாம். கிண்டும் போதே பாருங்க, அப்பா சிக்கன் பிரியாணி நல்லா பண்ணுவேன், பசங்களுக்கு பிடிக்கும். எங்கள் ஹஸ்பண்ட் வந்து சிக்கன் பிரியாணியை ரொம்ப விரும்ப மாட்டேங்காங்க. ஆனால் வீக்லி ஒன்ஸ் பிரியாணி பண்ணிட்டு போகிறோம். இதுக்கு மேலே கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாம் தூவிக்கோங்க. தூவி அது கூட சேர்த்து வதக்கிக்கணும். லாஸ்ட் எண்டில் போடாமல் வதங்கும் போது கொஞ்சம் போட்டுப்போமான்னு. இதுதான் இந்த சிக்கன் இப்படி தான் பண்ணால் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். கடாயில் பண்ணனாலும் நல்லா தான் இருக்கும், ஆனால் குக்கருங்கும் போது இந்த மசாலா நல்லா சிக்கன் எல்லாம் சேர்ந்து நல்லாயிருக்கும், சாஃப்டாக வெந்துடும். ஏற்கனவே நம்ம வதக்கி வேக வைக்கிற போது இன்னும் நல்லா சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு பசங்களுக்கு. இப்போ இது வந்து மேரினேட் பண்ணும்போது கொஞ்சம் உப்பு போட்டிருக்கிறேன், அதை காட்டல. இப்போ பேசுங்க. சிக்கன் மேரினேட் பண்ணும்போது கொஞ்சம் உப்பு போட்டிருக்கிறோம். அப்புறம் தக்காளி வெங்காயம் வதங்கும் போது கொஞ்சம் உப்பு போட்டிருக்கிறேன். இப்போ அதனால் உப்பு எப்படி இருக்குன்னு, உப்பு ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். இப்படி உப்பு போட்டாலுமே நம்ம சிக்கன் மட்டன்லாம் எது பண்ணினாலுமே லாஸ்ட் எண்டில் உப்பு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்து கொஞ்சம் சேர்த்துக்கோங்க இறக்கிறதுக்கு முன்னாடி. இப்போ நான் உப்பு போட்டு கிண்டிக்கிட்டேன். இந்த உப்பு எல்லா இடத்துலையும் நல்லா சிக்கனில் சேர்கிற மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு நேற்று நைட்டு ஊற்றின தயிர் தான், ரொம்பையும் புளிக்கலை ரொம்பையும் புளிக்காமல் இல்லை, அழகான ஒரு தயிர். நீங்கள் நம்ம நிறைய சேர்த்துக்கோம்.
தயிர் வந்து ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். தயிர் போடுறதுக்கு முன்னாடி அடுப்பை சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் கிண்டி விடுங்க. கிண்டி விட்டுட்டு உப்பு பார்த்துப்போம். தயிர் கொஞ்சம் சேர்த்து நல்லா ஓகே, சூப்பர். இப்போ இது கூட தண்ணி கொஞ்சம் தண்ணி சேர்த்துப்போம். 1/2 கிளாஸ். நான் கொஞ்சம் கிரேவி ஜாஸ்தி வேணுங்கிறது 1 கிளாஸ் சேர்த்துக்கிறேன். நீங்கள் ரொம்ப தொக்கு மாதிரி தான் வேணும் அப்படின்னா ஒரு சின்ன கிண்ணத்தில் அல்லது ஒரு 100 ml ஊற்றிக்கலாம். இப்போ நான் ஒரு 200 ml தண்ணி ஊற்றிருக்கிறேன். ஏற்கனவே சிக்கன்லேயும் கொஞ்சம் பிரிஞ்சு தண்ணி வரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது கூட கரம் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கணும். இது பூனா கரம் மசாலா நான் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது லாஸ்ட்டு ஃப்ளேவர் வந்து இதில் தான் கொடுக்குது. பூனா சிக்கன் கிரேவி இது பேர். சிக்கன் பூனா மசாலா. இப்போ கொஞ்சம் கொத்தமல்லியாக போட்டணுமா, இறக்கும்போது போடணுமா? இப்போ என்ன பண்ணலாம், நம்ம அப்படியே மூடி உப்பெல்லாம் பார்த்தாச்சு. சிக்கன் நல்லா இப்போவே நல்லா வதங்கிட்டு இப்போ நம்ம வந்து ஒரு விசில், சில குக்கருக்கு 2 விசில் விட்டால் தான் வேகும். அது மாதிரி சிக்கன் நல்லா வேகிற மாதிரி விசில் விட்டுக்கோங்க. நான் குக்கரை மூடுறேன். சிக்கன் வேகிற அளவுக்கு 1 அல்லது 2 விசில் வச்சுக்கோங்க. நான் இப்போ 2 விசில் வைக்க போகிறேன். என்னோட குக்கர் வந்து 2 விசிலுக்கு தான் சிக்கன் வேகுது. உங்களுக்கு வந்து ஒரே விசில் நல்லா வெந்துக்குன்னா 1 விசில் போதும். பஸ் ஒரு நிமிஷம். எண்ணெய் பிரிஞ்சு அழகாக இருக்குது. ஸோ கொஞ்சம் கொத்தமல்லியாக போட்டுட்டு அப்படியே என்ன பண்ணி கிண்டி பார்க்கலாம். நல்லா வெந்து அழகாக விரிஞ்சு சூப்பராக வந்துட்டு குழம்பு. இப்போ நம்ம சர்வ் பண்ணலாம். நல்ல அழகாக இருக்குது. டேஸ்ட்டு பக்காவாக இருக்குது. சூப்பர். சாப்பிட்றியாடா? ரெடி தான். சாப்பிடுவியா? காரெல்லாம் கம்மியாக தான் வச்சுருக்கேன். டேஸ்ட்டாக இருக்கும். சரியா? எடுத்துகிட்டு வரட்டா? சரி. சாப்பிடலன்னு உனக்கு இருக்குது. இவ்வளோ ரிஸ்க் எடுத்து வச்சுருக்கேன். சரி, இப்போ நம்ம சர்வ் பண்ணலாம். கொஞ்சம் ரைஸு, செம்மையாக இருக்குது கிரேவி. வாங்க சாப்பிடலாம். டேஸ்ட் பார்க்கட்டா எப்படி இருக்குன்ட்டு? டேஸ்ட் ஃபஸ்ட்டு ஆச்சுக்கு இந்த தட்டை கொடுத்துடலாம். சாப்பிட நல்லாதான் இருக்குது. கொஞ்சம் காரம் கம்மியாக தான் இருக்குது. தம்பி சாப்பிடும்.
சூப்பராக இருக்கும் குழம்பு. வாங்க சாப்பிடலாம். சாப்பாடு செஞ்சுட்டேன். ஸோ அம்மாவுக்கு வந்து சப்பாத்தி வேண்டாம் அப்படின்ட்டு ரைஸ் கொடுத்துருக்கேன். எப்படிமா இருக்குது? கொஞ்சம் கச்சும்பர் தொட்டுக்கோங்க. திருநெல்வேலி ஸ்டைல் மாதிரி இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவியே நீ. ஓகேவா? சிக்கன் எடுத்து சாப்பிட்டு பாரு, நல்லா வெந்திருக்கான்ட்டு. நல்லா நசுக்கி சாப்பிடு. எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? வித்தியாசமாக இருக்கு. நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? சரி சாப்பிடு. எப்பவும் அந்த கொத்தமல்லி மிளகா தேங்காய் தானே போடுதோம். இப்போ தேங்காய் வந்து இப்போ போடலைன்னா சம்டைம் நம்மளுக்கு தேங்காய் பிடிக்கலாம், இப்படி நெஞ்சு கறிக்காமல் இருக்கும்ல கொஞ்சம் வயசான காலத்தில். அதே மாதிரி சாப்பிட்றதுக்கு தேங்காயும் இங்கே அவ்வளோ சேர்க்க மாட்டாங்க. இந்த வீடியோ இதோட முடியுது. சிக்கன் குழம்பு வச்சாச்சு, சாப்பாடு கொடுத்தாச்சு. இப்போ பசங்களுக்கு ஊட்ட போகிறேன். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா இதை மாதிரி செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் நேரில் கேட்குற கமெண்டெல்லாம் நீங்கள் தயவு செஞ்சு எனக்கு வந்து சொந்தம் இருக்காங்களோ, ரிலேஷன் இல்லையோ கொஞ்சம் ப்ளீஸ் கமெண்டில் கேளுங்க. அப்போ தான் மற்றவங்களுக்கும் கொஞ்சம் இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். அப்புறம் விலாக் பிடிச்சிருந்தா விலாக் பிடிச்சிருக்கு அப்படின்னா போடுங்க. ஃபோன் பண்ணி சொல்கிறீங்க நல்லா இருக்கு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.